பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான தகவலை உங்களோட நான் பகிர்ந்துக்க போகிறேன். என்னென்னா, அதாவது 1970 காலகட்டங்களில் ஒரு 4 பேருக்கு கூட்டுப்பட்டாவாக இருந்த ஒரு சொத்து இன்னொரு நாளில் யூடிஆர் காலத்தில் அது ஒருத்தருக்கே கம்ப்ளீட்டாக மாறி பிரச்சனை ஏற்படுத்திய ஒரு சம்பவம். இதை நான் தெளிவாக பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிலம் சம்மந்தப்பட்ட அநேக தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ந்து பதிவேற்றம் பண்ணுறோம். நிறைய உறவுகள் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. நேரங்களை ஒதுக்கி நம்ம தனித்தனி முறையில் நம்ம கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாட்டியும் எதெல்லாம் முக்கியமான கேள்விகளோ அந்த முக்கியமான கேள்விகளை நம்ம ஒருங்கிணைச்சு வாரத்திற்கு ஒரு முறை, மாதத்திற்கு ஒரு 2-3 முறை என்ன பண்ணுறோம்னா அந்த கேள்வி பதில்களுக்கான வீடியோவை நம்ம தனியாகவே வெளியிட்டுருக்கோம். இது நம்ம சேனல் உறவுகளுக்கு தெரியும். அதனால் என்னோட கமெண்ட்டில் ரிப்ளை பண்ண மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்க தேவையில்லை. நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு எல்லாமே நிச்சயமாக பதில் காணொலி வடிவில் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதில் எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. ஓகே, இப்போ இந்த நில சிக்கல் என்னன்னு பார்ப்போம். 1970 ஒரு 4 பேருக்கு சொந்தமான ஒரு இடம் இருக்குது, கூட்டுப்பட்டாவா. அதாவது ABCD என்ற ஒரு 4 பேர் வச்சுக்கலாம். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சர்வே நம்பர் 141 அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். 141 ஒரு 20 சென்ட் நிலம் கூட்டுப்பட்டாவா இருக்குது. இன்னொரு நாளில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1970 80 காலகட்டங்களில் இந்த சிங்கிறவர் ஒருத்தருக்கு தன்னுடைய பங்கை விற்கிறார். தன்னோட பங்கை என்ன பண்ணுறாரு, விற்கிறார். தன்னோட பங்குனா இப்போ எவ்வளோ வரும்? 4ல் 1 பங்குனா 5 சென்ட் கொடுக்கணும். ஆனால் பத்திரம் போடும்போது இத்தனை சென்ட்டுன்னு சொல்லாமல் எனது பங்கை என்று அவங்க குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி இத்தனை பேர் இதில் கூட்டுப்பட்டால இருக்கிறாங்க அப்படிங்கிறது சொல்லாமல் எனது பங்கை நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறத மட்டும் அந்த பத்திரத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போல்லாம் பத்திரம் போடும்போது ரொம்ப ஷார்ப்பாக போடுறதெல்லாம் கிடையாது, சும்மா ஏதோ தானோ அப்படின்னு சொல்லி போட்டுறாங்க. அந்த ஈங்கிறவர் இந்த சீங்கிறவர்கிட்ட அந்த 5 சென்ட் தான் இவருக்கு வரணும். ஆனால் பத்திரம் போட்டார். பத்திரம் போட்டது 141 வச்சுக்கங்க. இப்போ என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா யூடிஆர் காலகட்டம் வரும்போது அந்த காலகட்டத்தில் இவர் என்ன செய்யலைன்னா பத்திரத்தை மட்டும் வச்சுக்கிட்டு பட்டாவை மாற்றலை. பட்டாவை மாற்றிருந்தாருன்னா அந்த அதுலேருந்து உடைச்சி 1A அப்படின்னு வந்திருக்கலாம். அப்படி உடைக்காதனால என்ன ஆகி போச்சு அப்படின்னா இன்னொரு யூடிஆர் காலகட்டங்கள் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த முழு இடமும் அந்த 4 பேருக்கு சொந்தமான அந்த முழு இடமுமே இந்த ஈங்கிற பேருக்கு டோட்டலாக இந்த 20 சென்ட்டுமே பட்டா மாறிடுது. பட்டா மட்டும் 20 சென்ட்டும் மாறிடுது. இன்னொரு நாளில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அதுக்கப்புறம் இந்த ஈங்கிறவர் எஃப்ங்கிறவர்கிட்ட அந்த இடத்த கொடுக்குறாரு, அந்த இடத்த விற்கிறாரு. விற்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இப்போ இவர் பேரில் 20 சென்ட்டுமே இவர் பேரில் இருக்குது. அப்போ இந்த 20 சென்ட்டையுமே அந்த நபருக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யாருக்கு, இந்த எஃப்ங்கிறவருக்கு இவர் கொடுத்துட்றாரு. இவர் கொடுத்தது எல்லாமே லோக்கல் பாண்டில் என்ன செஞ்சுறாங்க அப்படின்னா என் இடத்த உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, லோக்கல் பாண்டு ரிஜிஸ்டர் கிடையாது, லோக்கல் பாண்டில் இவங்க ஒரு ஒப்பந்தம் போட்டு அந்த இடத்த அவர் கொடுக்குறாங்க. இந்த லோக்கல் பாண்டை வச்சு இவர் என்ன பண்ணுறாரு, அந்த எஃப்ங்கிறவர் பட்டாவை மட்டும் மாற்றிக்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கும் அந்த ஈங்கிறவருக்கும் எஃப்ங்கிறவருக்கும் எந்த டிரான்சாக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் பாண்டு தான், வேறு எதுவும் பதிவு பண்ணப்பட்ட பத்திரம் கிடையாது. நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இப்போ என்ன ஆகிடும் பார்த்தா 20 சென்ட்டும் இவருக்கு வந்துடுது. 20 சென்ட்டும் இவருக்கு வந்துடுது. இப்போ ஈங்கிறவரும் இறந்துறாரு. அந்த மேலே ABC அந்த D அந்த 4 பேரும் இறந்துடுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது இந்த ABD இந்த 3 பேர் இருக்கிறாங்களே இவங்களுடைய தலைமுறை நம்மளுடைய நிலம் இங்கே கிடக்கிறதாக அறியப்படுகிறோமே அப்படின்னு பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் தேடி பார்க்கும்போது இந்த கூட்டுப்பட்டாவில் இருக்கக்கூடிய இடத்த கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சி இது இப்போ யார் பேரில் இருக்குது அப்படின்னு சொல்லி வரும்போது இவங்க பேரில் பதிவு பண்ணப்பட்ட பத்திரம் ஒன்று இருக்குல்ல இந்த இ பேரில், அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒருத்தர் மட்டுமே இந்த C மட்டுமே இவருக்கு எழுதி கொடுத்ததை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சு அப்போ பாக்கி 3 பேர் எழுதி கொடுக்கல. அப்போ இந்த ஒருத்தர் மட்டும்தானே எழுதி கொடுக்குறாரு. அப்போ கூட்டுப்பட்டாவில் இருக்க 15 சென்ட் மறுபடியும் எங்கள் சம்மந்தப்பட்ட எங்களுக்கு தானே அது சொந்தமாக வரும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பிரச்சனையை முன்னெடுக்கிறாங்க. இப்போ இந்த ஈங்கிறவர்கிட்ட எஃப்ங்கிறவருக்கு எப்படி பட்டா மாறுதல் நடக்குது அப்படிங்கிறதையும் கேள்வி வைக்கிறாங்க. இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா RTI போட்டு தகவல் கேட்குறாங்க. இந்த ஈங்கிறவர் எஃப்ங்கிறவருக்கு எப்படி எந்த டிரான்சாக்ஷன் அடிப்படையில் இந்த பட்டா மாறுதல் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பெரிய பிரச்சனையாகி எங்கே போகிறாங்க அப்படின்னா கோட்டாட்சியர்கிட்ட இந்த வழக்கு போகுது. அதாவது இல்லீகல் முறையில் பட்டா மாற்றிருக்காங்க, எழுதி கொடுத்தது வெறும் ஒரு பகுதி மட்டும்தான். ஆனால் இவங்க முழுசையுமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தன் பேருக்கு பட்டா மாற்றிட்டாங்க, அதையும் இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டாங்க. ஆகவே நீங்கள் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிவிட்டு 1970 இருந்துச்சு இல்லையா அந்த பேரில் எல்லாத்தையும் கொண்டாந்து வைங்க அப்படின்னு சொல்லி இவர் கோட்டாட்சியர்கிட்ட மனு கொடுக்குறாரு. கோட்டாட்சியர் விசாரித்து ஆமாம் இதில் உண்மைத்தன்மை இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுறாருன்னா வட்டாட்சியர்கிட்ட பட்டாவை மட்டும் கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போடுறாரு. ஏன்னா அந்த எஃப் சந்ததே ரீசந்தையார் போய் சண்டை போடுறாங்க. நீ எப்படி உங்கள் அப்பா தானே எங்களுக்கு கொடுத்தாரு, இப்போ எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குதா
அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஏன் வந்து பதிவு பண்ணாமல் பத்திரத்தை பதிவு பண்ணாமல் விட்டீங்கன்னு இவங்க 2 பேருக்குமான ஒரு பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வேறு வழி இல்லை அப்படின்னா அந்த எஃப்ங்கிறவங்க இது எங்களுக்கு சொந்தமான நிலம் நிரூபிக்கணுங்கிறக்காண்டி அடுத்த மேல்முறையிட போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிலை வந்து தற்போது இந்த நிலைப்பாட்டில் இருக்குது. இப்போ சுச்சுவேஷனில் இதுலேருந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டிரான்சாக்ஷன் முறையை நீங்கள் கவனிச்சுட்டே வந்தீங்கன்னா ஆரம்பத்தில் இந்த யூடிஆரில் ஏற்பட்ட அந்த மிஸ்டேக்னால தான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு காரணம். ரெண்டாவது 1970லேருந்து 80 காலகட்டங்கள் அந்த பத்திரம் போட்டாங்கல்ல, அந்த ஈங்கிறவருக்கு டிங்கிறவர் கொடுத்தாருல தன்னுடைய பங்கை மட்டும் அதில் மிக சரியாக பத்திரத்தில் சொல்லாமல் விட்டதும் பிரச்சனை. என்னுடைய பங்கை மட்டும் அல்லது என்னுடைய வீதத்தை 20லேருந்து என்னுடைய ஒரு பங்கை அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தா இந்த பிரச்சனைக்கு வந்திருக்காது. இப்போ ஈங்கிறவங்க என்ன டிஃபெண்ட் பண்ணுறாங்கன்னா இவருக்கு தான் வந்து அந்த முழு சொந்தமான சொத்துன்னு சொல்லி தான் எங்கள்கிட்ட 20 சென்டையும் கொடுத்தாங்க அப்படின்டா. வாங்கினா 5 சென்ட் மேபி. ஆனால் இது அவங்க யூடிஆர் பேரில் மான நில ஆசை யாரை விட்டுச்சு, பண ஆசை யாரை விட்டுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து இவங்க கிளைம் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய பிரச்சனையை வந்து அவங்க மேலே வந்து பழி சுமத்துறாங்க. ஸோ அதனால் எண்ணிலடங்காத உறவுகள் இன்னைக்கு இது போன்ற பல நில சிக்கல்களில் மாட்டிக்கொண்டு இருக்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் நான் ஒரு விஷயம் சொல்லணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கொக்கு முக்கு சிக்கல் பிரச்சனை இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நீங்கள் எங்கே நாடி தீர்த்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பட்டாவில் ஒரு பிழை இருக்குது, பட்டாவில் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, இல்லை பட்டாவே தரமாட்டுறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த வருவாய்த்துறை ஸ்டெப்ஸுகளை நீங்கள் ஃபாலோ பண்ணி என்ன பண்ணலாம்னா நீங்கள் முயற்சி பண்ணலாம். அதே மாதிரி அரசுக்கு சொந்தமான ஒரு புறம்போக்கு இடங்களை ஒருத்தவங்க இல்லீகல் பண்ணி பட்டா மாற்றிட்டாங்க, அந்த பட்டாவை கேன்சல் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த வருவாய்த்துறை ஸ்டெப்ஸை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் கோட்டா செட்டு வருவாய் மாவட்ட வருவாய் அலுவலர்கிட்ட நீங்கள் போகலாம். நீங்கள் உங்களுடைய இந்த மாதிரி பிரச்சனைகள் கொக்குமுக்கு சிக்கல் பிரச்சனை இருக்குது, சிவில் பிரச்சனை அப்படின்னா நீங்கள் அணுக வேண்டிய இடம் அப்படின்னா உங்கள் சொத்து மதிப்பு எவ்வளோ இருக்கோ, சந்தை மதிப்பில் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த போய் நீங்கள் என்ன செய்யலாம்னா நீதிமன்றத்தை அணுகலாம். இப்போ 1 லட்ச ரூபாய்க்குள்ள சொத்து மதிப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் முனிசிபல் கோர்ட், உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய முனிசிபல் கோர்ட் என்ன செய்யலாம்னா நீங்கள் அணுகி அங்கே சிவில் பிரிவில் நீங்கள் வழக்கு தாக்கல் பண்ணி உங்களுக்கான பரிகாரத்தை நீங்கள் தேடிக்கலாம். இல்லை 1 லட்ச ரூபாய்க்கு மேலே உங்களுடைய சொத்து மதிப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் எங்கே போயிடலாம், சப்கோர்ட்டு போகலாம். அதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிவில் கோர்ட்டில் வந்து 2வது ஸ்டேஜ், ஃபஸ்ட்டு முனிசிபல் கோர்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ் அந்த சப்கோர்ட்டு சொல்லுவாங்க. நீங்கள் அங்கே என்ன சார்பு நீதிமன்றம் அப்படின்னு அதுக்கு ஒரு பேர். ஸோ அங்கே போகலாம். இல்லை இதையெல்லாம் தாண்டி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே போயிட்டு அடுத்து உங்களோட சொத்து மதிப்பு அதையும் தாண்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் மாவட்ட உரிமையல் நீதிமன்றத்தை நீங்கள் என்ன செய்யலாம்னா நீங்கள் அணுகலாம், மாவட்ட சிவில் கோர்ட். இதில் நீங்கள் ஒரு கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே நீங்கள் போனீங்கன்னா 2 விஷயம் தான் நடக்கும். ஒன்று, இல்லீகலாக இப்போ ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா அதை தடை விதிப்பாங்க. அப்படி இல்லைன்னா இல்லீகலாக தடை விதிச்சிருக்காங்க அப்படின்னா அதை மறுபடியும் ரினியூவல் பண்ணி அதை மறுபடியும் உங்களுக்கு திரும்ப வந்து என்ன செய்வாங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டாக உருவாக்கி தருவாங்க. 2 காரியம் தான் நடக்கும். இங்கே வந்து தண்டனை குற்றங்கள் இதுக்கான வந்து பனிஷ் கிடையாதுங்க. அந்த மாதிரி வேலை வந்து இந்த கோர்ட்டில் நடக்காது. இப்போ ஒருத்தர் நிலத்தை ஆக்கிரமம் பண்ணிட்டாரு அப்படின்னா அவரை தண்டனைக்கு நீங்கள் வந்து உட்படுத்தணும் அப்படின்னா இந்த நீதிமன்றம் தண்டிக்காது. இவங்க வந்து தவறு செஞ்சுருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்டேருந்து பிடுங்கி உங்களுக்கான எல்லா காரியத்தையும் இந்த நீதிமன்றம் செய்கிறதுக்கு ஆர்டர் போட்டுரும். இந்த ஆர்டரை பேஸ் பண்ணி அடுத்து வருவாய்த்துறை அலுவலர்கள் செயல்படுத்தித்தான் ஆக வேண்டும். ஆகவே வந்து நீங்கள் இந்த நிலைப்பாடை நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. நீங்கள் நேரடியாக என்ன பண்ணிடலாம்னா இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்கும்போது உங்களோட சொத்து மதிப்பை நீங்கள் பார்த்து, அதாவது சொத்து மதிப்பு எவ்வளோ சந்தை மதிப்பில் இன்றைக்கி இருக்கோ அதை பார்த்து நீங்கள் என்ன செய்யலாம், முனிசிபல் கோர்ட் இல்லாது சார்பு நீதிமன்றம் சப்கோர்ட் இல்லைன்னா மாவட்ட நீதிமன்றம் உரிமை நீதிமன்றத்தை நீங்கள் தொடர்பு கொண்டு என்ன செய்யலாம்னா சிவில் சம்பந்தமான பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து கொள்ளலாம். அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஒரு ஐடியாவாக ஒரு கெய்ட்னஸாக தரேன். சரி, இதுக்கு போகிறதுக்கு எங்களுக்கு வழி தெரியாதுங்க அப்படின்னா நீங்கள் அந்த நீதிமன்றங்களுக்கு உள்ளே போனாவே நீங்கள் இலவச சட்ட உதவி மையங்கள் நிச்சயமாக இயங்குது ஒவ்வொரு நீதிமன்றத்திலும். இப்போ எங்கள் திருவாடானதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே போனால் வந்து எங்கள் அன்புக்குரிய நண்பர் ஒருத்தர் அங்கே இருக்கார். அவர் வந்து உண்மையாலுமே நிறைய பேருக்கு என்ன செய்கிறாருன்னா அந்த இலவச சட்ட உதவி மையத்தை அவர் வந்து அங்கே வந்து பணி செஞ்சிட்ருக்காரு. அவர் நிறைய பேருக்கு என்ன பண்ணுறாரு, ஏழை எளிய மக்களுக்கு அவர் என்ன செய்கிறாருன்னா நிறைய உதவி செஞ்சிட்ருக்கிறார். அன்புக்குரிய அண்ணன் திரு கோட்டச்சாமி எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நபர். அவர் எங்கள் நீதிமன்றத்தில் இருந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அதே மாதிரி ஒவ்வொரு நீதிமன்றத்திலையும் இந்த இலவச சட்ட உதவி மையத்தில் ஆட்கள் இருப்பாங்க. நீங்கள் அங்கே தொடர்பு கொண்டு உங்களுக்கு வந்து அந்த வழக்கை நடத்துவதற்கு உங்களுக்கு ஆலோசனை தேவை. அந்த வழக்கை வந்து நீங்கள் சரியான ஆவணம் வச்சுருக்கீங்கன்னா அந்த ஆவணத்தை வெரிஃபை பண்ணுறதுக்கு உங்களுக்கு கன்சல்டிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தேவைன்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணாமல் இந்த இலவச சட்ட உதவி மையத்தை நீங்கள் அணுகிக்கலாம். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆகவே நீங்கள் இந்த முதல் நிலை, 2ஆம் நிலை, அடுத்து 3ஆம் நிலை இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க. அதையும் தாண்டி பிரச்சனை ஆயிடுச்சு, அதில் அன்சாட்டிஸ்ஃபைனா நீங்கள் அடுத்த உயர் நீதிமன்றத்தில் என்ன செய்யணும்னா உங்களுக்கான தீர்வுகளை நீங்கள் எட்டிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன். இன்னொரு நல்ல சிவில் நீதிமன்றத்துடைய முழு தகவல்களும் அது எந்த சட்டத்தின் கீழே இயங்குது, அங்கே என்னென்ன வழக்கெல்லாம் நம்ம தாக்கல் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில்
இதுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோவில் கூட நம்ம அதை பிடிச்ச தெளிவாக பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிலம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் எதுவாக இருந்தாலும் வீடியோவில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நேரடியாக உங்களுக்கு பதில் கொடுக்கலைனாலும் உங்களுக்கான சிறந்த தீர்வை அடுத்தடுத்த வீடியோக்களில் கேள்வி பதில் நிகழ்வாக நாங்கள் வெளியிட்டு கொண்டு இருக்கிறோம் என்றதையும் உங்களுக்கு தகவலாக நான் தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் நல்லது உங்களை வேறு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.